நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜெயலானி அந்த சப்ஜெக்ட் விட்டுட்டு அடுத்த சப்ஜெக்ட் வாங்க. இது அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமாவே இல்ல. 2011 நீங்க ரெண்டு ஒண்ணா கூட்டணி வச்சு போட்டிட்டீங்க. ஏங்க அத வாங்க நீங்க. இருங்க நான் எந்திரச்சு போயிடுவேன். இல்ல இன்னொன்னு புரியுதுங்களா? இல்ல அவ்வளவுலாம் ஜெயலானி உங்க விருப்பத்துக்கு நான் பேச முடியாது. கேள்வியை கேட்டுட்டேன்னா அந்த கேள்வியே தேவையில்லாத கேள்வி. அந்த கேள்வியை நான் கேட்டுட்டேன்னா உங்களுக்கு புரிய அந்த கேள்வி விட மாட்டேன் நான். இல்ல அந்த கேள்வி நீங்க வேணா நான் இல்லாம வேணா பேசிங்க. இப்ப கட்சி பெரும்பான்மையா வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட இருக்கு. அப்படி யார் சொன்னது? உங்ககிட்ட இருக்கான்னு. அப்படி நீங்க உங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்து பேச சொன்னாரா? அப்படி எல்லாம் இப்ப காசு வாங்கிட்டு தான் டிவி காரலாம் அப்படி பேசிட்டு இருக்கான். நீங்க உங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்து பேசுறாங்களா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அருள் இணைந்திருக்கார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ஜெயலலிதா. எப்பவுமே வந்து கூட்டணி அமைக்கிறதுல மருத்துவர் ஐயா தான் முன்னணியில் இருப்பார். இன்னைக்கு அவரை முந்திட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து கூட்டணியை உறுதி பண்ணியிருக்கார். குட்டி 16 அடி பாஞ்சிருச்சோ? குட்டி 16 அடி பாயும். எப்போ எந்த குட்டி? அப்பா வளர்த்த குட்டி 16 அடி பாயும். ஆனால் அப்பாவோட கட்டுப்பாட்டில் அவர் வளர்த்தது தானே. அது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அதுக்குள்ளே போக விரும்பல. நான் மீண்டும் சொல்லுவது ஒன்று அழுத்தமாக சொல்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா என்பவர் மருத்துவர் ஐயா. அவர் அமைக்கக்கூடிய கூட்டணி தான் தமிழ்நாட்டை ஆட்சி அமைக்கும். இதில் எந்த மாற்று கருத்தில் நீ கவலைப்பட்ட. நீங்கள் இந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து 2006 ஜனவரியாக இருந்தால் நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்குவேன். ஆனால் 2006க்கு பிறகு பாமக இருக்கிற கூட்டணி வந்து இங்கே வெற்றி பெறலை அப்படிங்கிறதா வந்து யதார்த்தம். அப்போ நீங்கள் எப்படி இன்னும் வந்து இந்த பழைய இதில் வந்து பேசிகிட்டு இருக்க முடியும்? நீங்கள் அது நான் தான் சொன்னேன். 2006ன்னா அப்போயே விட்டாருங்க ஐயா. யார்கிட்ட? அன்புமணிகிட்ட விட்டுட்டார் எடுக்கிற முடிவெல்லாம். அந்த முடிவு எல்லா முடிவும் தவறாக போனதுனால தான் 2026 நல்ல முடிவை நான் எடுக்கிறேம்மான்னு ஐயா கேட்குறாரு. சொல்கிறது புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? அன்புமணி அவர்கள் எடுக்கிற முடிவு அனைத்துமே ஃபெயிலியராக போனதுனால தான் நான் எடுத்த முடிவு எடுத்த வரையில் வெற்றியை மட்டுமே பெற்றோம். இப்போ நீங்கள் எடுத்த முடிவு எல்லாம் தவறாக போயிட்டுருக்குது. என்னென்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா வந்து அன்றைக்கே ஒரு கூட்டணியோடு போகணும்னு முடிவெடுத்தார். அந்த கூட்டணியை மாற்றி அமைச்சது யார்? திரு அன்புமணி அவர்கள். அன்னைக்கு ஐயா எடுத்த முடிவின்படி வந்திருந்தா பாட்டாளி முடிச்சு இன்றைக்கு 4 நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருப்பார்கள். எங்களோட கூட்டணியில் இருந்தவர் இன்றைக்கு 10 MP அவங்க பெற்றிருப்பாங்க. அவர்களும் ஏமாற்றப்பட்டு நாங்களும் ஏமாற்றப்பட்டு இந்த மாதிரி ஒரு ராசி இல்லாத தலைவர் அன்புமணி அவர்கள். இப்போ நான் கொஞ்சம் உடச்சே வந்து இது பண்ணுறேன். 2024 மருத்துவர் ஐயா வந்து அன்புமணி அதிமுக பக்கம் போகணும்னு நினைச்சார். அதை மாற்றிட்டு அன்புமணி அவர்கள் வந்து பாஜகவோட போய் சேர்ந்தார். இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு தானே போய் சேர்ந்திருக்காரு. 2 பேருடைய எண்ணமும் ஒன்றா தானே வந்திருக்கு. தேர்தல் என்பது கொள்கையுடன் கூடிய வெற்றியை அடிப்படையாக கொண்டதான் தேர்தல். நீங்கள் நான் வெற்றி பெறுவதற்காக கொள்கையை முழுசாக விடக்கூடாது. வெற்றி தேவையில்லை கொள்கை தான் அப்படின்னு நினச்சாலும் அரசியல்வாதி நீத்து போயிடுவாங்க. எப்படின்னா தேர்தலில் இப்போ இன்றைக்கி சட்டப்பேரவையில் பிரதிநிதித்துவம், நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கிற இயக்கங்கள் தான் மக்களுக்கான தேவைகளை அவருடைய தேவைகளை அறிந்து புரிந்து. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக நான் இருக்கிறேன். நான் 4-5 முறை தேர்தலில் நின்று தோற்றேன். என்னால் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா என்னால் எதுவும் செய்ய முடியல. எப்படின்னா போராடுவோம். அன்றைக்கி வந்து ஏதாச்சும் ஒரு உறுதிமொழி கொடுப்பாங்க, போயிடுவோம். இப்போ சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற ஒரு வாய்ப்பு எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் தந்தார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் இன்றைக்கு எங்கள் தொகுதி மக்களுக்கு நிறையா செஞ்சுருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லாத்துக்குமே பேசி வெட்டு தீர்மானங்கள், கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொடுத்துருக்குறேன். 36,000 வினாக்கள், அதாவது சரியாக தெரியல, இப்போ தெரியும், 35,000 40,000 கேள்விகளை கேட்டிருக்கிறேன். அந்த கேள்விகள் கேட்டதுனால என்னென்னா, நீ கேள்வி கேட்டால் நடந்து முடிஞ்சுமா அப்படின்லாம் இல்லை. கேள்விகள் கேட்பதனாலே அந்த பகுதி கவனம் பெறும். புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு புது ரோட்டில் ஒரு ரவுண்டானா வேணும்னு கேட்டேன். அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டேன். ஆவின் பாலில் ரவுண்டானா வேணும்னு கேட்டேன், முயற்சி எடுத்துக்கிட்டேன். ஃபேலன்ஸ் இல்லை, கொஞ்சம் மழை பெஞ்சாவே தண்ணி உள்ளே போகுது, ஏதாவது பண்ணணும்னு சொல்லி கேட்டோம். அது கேட்ட கூட நிதி. இந்த மாதிரி ஒன்றுமே இந்த அதிகாரம் என்று இருக்கும் பொழுது தான் அதை நான் பெற முடிஞ்சது. அதுக்காக இந்த அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக தான் மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் ஒரு வெற்றியை இலக்காக வைத்து, கொள்கையுடன் கூடிய வெற்றி இலக்காக வைத்து அந்த தேர்தல் கூட்டணி அமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்.
நிச்சயமாக இப்போ அதிகாரம் வேணும் அப்படிங்கிற உங்களுடைய புள்ளி சரி. இப்போ ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏவா இருந்து எந்த அளவுக்கு பண்ண முடியும்ன்றது உங்களுக்கு தெரியும். அன்புமணி அவர்கள் வந்து அதே வந்து நம்ம ஆளுங்கட்சி ஆகணும்னு முயற்சி பண்றாரு. 2024 நீங்க அமைக்க நினைச்ச அதிமுக கூட்டணி வந்து மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த வலிமையில இல்லையே. ஆனா அவர் வந்து பாஜக கூட போய் சேர்ந்தாரு. இப்போ ஒரு எம்பி கிடைச்சிருந்தா மந்திரி ஆயிருப்பாங்க, ஒரு செல்வா கிடைச்சிருக்கும். நான் உங்களிடத்துல வேண்டிக் கொள்வது, நீங்க எம்பி ஆகவும் மந்திரி ஆகவும் அதாகவும் இதாகவும் பிரதமருக்கு மேல அமெரிக்க ஜனாதிபதி ஆகலாம், எல்லாமே ஆசை இருக்கலாம். நீங்க மக்களோட தொடர்பு என்ன, மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, சாதனைகள் என்ன? மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்தவரை 46 ஆண்டு கால உழைப்பு, 24 மணி நேரம் மக்கள் அவரை சந்திக்கலாம். அவர் என்ன கேட்டாலும் சொல்லுகிற தேவைகளை, மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து செயலட்டி கொண்டு போவார். ஆனால் நாங்கள்லாம் உங்க கூடவே இருந்தவங்க, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். அது இன்னும் டீப்பாக நான் போக விரும்பல, அதோட நிறுத்திடுவோம். அன்புமணி அவர்களுக்கு டெல்லியில் எவ்வளவு செல்வாக்கு இருக்குது அப்படின்றது வந்து என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்களே என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்கீங்க, நாங்கள் எவ்வளோ வந்து மனு கொடுத்து பார்த்தோம், முயற்சி பண்ணி பார்த்தோம், எதுவுமே நடக்கலை. இவர் ஒரே ஒரு முறை டெல்லி கூட்டு போனார். நார்த் பிளாக் சவுத் பிளாக்ல இருக்கிற எல்லா மினிஸ்டருடைய ஆஃபீஸ் வந்து இவர் சொல்றதை கேட்டாங்க, அந்த பிரச்சனையை வந்து நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த கூட்டணி அமைச்சாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதே லாபி தான். இப்போ அந்த லாபியை, இவருக்கு இருக்கிற செல்வாக்கை, இவருக்கு இருக்கிற அறிமுகத்தை யாரால, பாட்டாளி மக்கள் கட்சியாலே ஐயாவாலே உருவான அந்த அறிமுகத்தை ஐயாவை வீழ்த்தும் ஆயுதமாக பயன்படுத்துகிறார். நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? இந்த மாதிரியான அறிமுகம், இது எல்லாம் யார் காரணம்? ஐயா காரணம், டாக்டர் ஐயா தான் காரணம். அந்த அறிமுகத்தை வச்சு ஐயாவையே வீழ்த்துறார். ஐயாவே எப்படின்னாங்க, நடைபயணம் பண்ணார்லங்க, அதில் அப்படியே வீடியோ ஜூம் பண்ண, அப்படியே ஒரு எல்லாம் வீடியோலாம் எடுத்துட்டாங்க. அதை வச்சு இப்போ நம்ம வந்து அவங்க நினச்சோம் பாட்டாளி மக்கள் கட்சி வளர்த்துறதுக்காக பண்ணுறாரு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அது இல்லை, அதுவும் இல்லை. அந்த கூட்டத்தில் ஒரு ஆவணப்படுத்தி நான் ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு காட்டி அங்கே லாபி பண்ணி மருத்துவர் ஐயாவை வீழ்த்தும் ஆயுதமாக ஐயாவால் உருவான அறிமுகத்தை பயன்படுத்தியிருக்கிறார். நீங்கள் சொன்னீங்களா கூட்டணி அமைச்சிருக்காருன்னு, கூட்டணி அமைக்கிட்டுங்க. வெற்றி தானே நம்ம முக்கியம். வெற்றி பெறுவது எப்போ தெரியும்? 26 தேர்தலில் ரிசல்ட் அன்னைக்கு தானே தெரியும் யார் வெற்றி பெறாருன்னு. இந்த லாபி வெற்றி பெறாது. மக்கள், வன்னிய மக்களாகட்டும், பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களாகட்டும் மருத்துவர் ஐயாவே ஆதரிப்பார்கள். பெற்றெடுத்த மகனாலே வீழ்த்த முயற்சி செய்யலாம், சத்தியம் சாகாது. இன்றைக்கு தற்காலிகமாக சத்தியம் வென்றதாக தெரியும், ஆனால் நிச்சயமாக உண்மை வெல்லும், உழைப்பு வெல்லும், சத்தியம் வெல்லும், மருத்துவர் ஐயா வெல்வார். நம்ம இதை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் என்கிட்ட 2-3 முறை சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, எதுக்கு இந்த வழக்கை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கோர்ட் கேட்குது. தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணி ராமதாஸ் தான் கட்சியுடைய தலைவர்னு சொல்லி மாம்பழம் சின்னத்தை அவர் தான் பயன்படுத்த அந்த ஒரு லெட்டர் ஒன்று வந்துருந்தது. அந்த லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டர் வந்த பின்னாடி தேர்தல் ஆணையம் இதில் இவங்க இன்னும் ஒரு இவங்களுடைய இதோட தனி திறமையை பயன்படுத்தி அந்த தேர்தல் ஆணையத்தில் வாங்குறாங்க. எங்கே? குஜராத் பீகாரா, அந்த மாநிலம், தமிழ்நாடு, பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. பீகாரில் நாங்கள் தேர்தலில் போட்டு வாங்குறாங்க. வாங்கின பின்னாடி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கிலே அந்த நீதியரசர் புஷ்கர்னா அவர்கள் தெளிவாக ஒரு பதிலை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க? தேர்தல் ஆணையத்தில் கேட்குறாங்க, பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் இல்லாத கட்சி, அந்த கட்சியோட உள்விவகாரத்திலே தலையிடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? அதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்லுது, எனக்கு அதிகாரம் இல்லை. சரி, உனக்கு அதிகாரம் இல்லை, எப்படி நீயே அன்புமணியை அந்த 13 திலக் ஸ்ட்ரீட் இருக்கிற தலைவர் பாட்டாளி கட்சியை நீ அன்புமணியை எப்படி அங்கீகரிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கள் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் நான் அங்கீகரின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த தரவுகள் என்ன? அந்த தரவுகள் தவறான தரவுகள். அதை வந்து நாங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இல்லை, அது நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் ப்ரூவ் பண்ணணும். அவசியம் கிடையாது, அவசியம் இல்லை. இது நாங்கள் ப்ரூவ் பண்ணுறது கோர்ட்டில் தான் ப்ரூவ் பண்ணோம். ஆனா கோர்ட் தீர்ப்பா சொல்லலையே. ஆமா சொல்றீங்க. இப்போ சின்னத்தை கொடுக்கிறது வந்து தேர்தல் ஆணையம் தானே கொடுக்கும். தேர்தல் ஆணையம் நாங்க கொடுத்த கடிதம் செல்லாது, நாங்க கொடுத்தது இதுல உட்கட்சி தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அது கடிதம் செல்லாது. இவங்க ஆனா பிஜேபி பாருங்க, இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு நடக்கிறது பாரத பிரதமர் அவர்களுடைய ஒரு பிரச்சார பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் மாம்பழம் யாருக்குங்கிறத முடிவு செய்யலை. அவங்க சொல்லியிருக்காங்க, சிட்டி சிவில் கோர்ட்டில், உரிமையல் நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்காடி அதில் வெற்றி பெற்று யார் வரீங்களோ அவங்கள தான் மாம்பழம் சின்ன கட்சின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மறைச்சு இவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பிரதமர் வர்ற கூட்டத்திலேயே மாம்பழ சின்னத்தை போடுறாங்க. தேர்ந்த அரசியல்வாதியாக அவங்களுக்கு தெரியும், பிரதமர் வர்ற கூட்டத்தில் அதை பயன்படுத்தினதற்கு பிறகு அதில் இன்னொரு டிஸ்பியூட் இருக்க போதா? என்ன பிரதமர்? ஏங்க இப்போ சட்டம் எல்லாத்தையும் என்ன நடந்தது நான் கேட்குறேன். ஜெயலலிதா நான் கேட்குறேன்,
இவருடைய ஒரே அஜெண்டா என்ன அஜெண்டா? எனக்கு எதுவுமே தேவையில்லை, எங்கள் அப்பாவை வீழ்த்த வேண்டும், மாம்பழ சின்னத்தை எனக்கு தர வேண்டும், பாட்டாளி மகிழ்ச்சி எனக்கு தர வேண்டாம், எங்கள் அப்பாவை முடிச்சிடணும். இதுதான் இவர் பிஜேபிகிட்ட கொடுத்துருக்கிற ஒரு அஜெண்டா. மக்கள் பார்த்து கொள்வார்கள். யார் கொடுத்த அஜெண்டாவையும் இறைவன் இருக்கிறான், மக்கள் இருக்கிறார்கள், ஓட்டு போட மக்கள் இருக்கிறார்கள், அவங்க பார்த்துக்குவாங்க. இல்லை இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இறைவன் பார்த்துக்குவான் மக்கள் பார்த்துக்குவான்னு சொல்கிறீங்க. ஆனால் அன்புமணி தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்றுக்கிட்டே இருக்காரு. எதுலையும் வெற்றி பெற்றாருங்க அன்புமணி. என்னைக்கு பாட்டாளி மகிழ்ச்சி பொறுப்பு வந்தாலும் அன்னையில இருந்தால் தோல்வி ஆரம்பிச்சது எங்களுக்கு. நீங்க தானே சொன்னீங்க 2006 இன்னைக்கு வரைக்கும் வெற்றியே இல்லையே. அதுக்கு முன்னாடி மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவெடுக்கும் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது தான் வெற்றியை குவித்து கொண்டே இருந்தோம். அன்புமணி ராசியில்லாத தலைவர். 2009 மருத்துவர் ராமதாஸ் முடிவெடுக்கலையா? முடிவெடுக்கல. 11 முடிவெடுக்கல. 14 இவர் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் முடிவெடுத்தார். அன்புமணியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படின்னா நீங்க பாருங்க, ஒரு வெற்றிக்கான ஒரு முயற்சியை எடுப்பார். அதுல வேற உள்நோக்கத்தோடு ஒரு ஏதாவது ஒரு பயன்பெற வேண்டும் என்பதற்காக அதில் உள்ள வந்து இல்லை. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை பெரும்பான்மையாக வந்து இங்கே ஆட்சி மாறிடும். அது ரொம்ப ரேர் ஃபினாமினா தான். ஆட்சி வந்து பண்ணவங்களே கண்டினியூ பண்ணது ரொம்ப ரேர் ஃபினாமினா தான். திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொடங்கப்பட்டதுக்கு பிறகு திமுக வந்து தொடர்ச்சியாக 2வது முறை வந்து ஆட்சி அமைச்சதே கிடையாது தமிழ்நாட்டில். ஸோ அப்படியான ஒரு சூழலில் இந்த தேர்தலில் வந்து எதிர்க்கட்சி கூட்டணியில் இருக்கிறது தான் அதிகாரத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். ஸ்டில் அதிமுக கூட்டணியில் வந்து கூட்டணி ஆட்சி கூட வரலாம் அப்படிங்கிற பேச்சு தான். மக்கள் ஓட்டு போடாமல் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக 5 வருஷம் ஒரு தடவை மாறிடுமாங்க. இல்ல மக்களுடைய மனநிலை அப்படி இருக்குல்லன்னு கேட்கிறேன். மக்கள் மனநிலை எதிர்க்கட்சி கூட்டணி சாதகமான ஒண்ணா என்ன நான் உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்வது, மக்கள் ஓட்டு போடுறதுக்கு 2.5 மாசம் இருக்குது. மக்கள் வந்து ஒரு ஆள் ஜெயலலிதாவையே கேட்கலாம், என்ன கேட்கலாம், என்னுடைய மனைவி கேட்கலாம், எங்கள் அப்பா அம்மாவை கேட்கலாம். அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது சொல்லிட்டு அவங்க போடுறதுன்னு தெரியும், மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதெல்லாம் நான் சொல்ல வரல. அன்புமணி அவர்களால் அப்பாவையே இத்தனை பாடுபடுத்தினவர், அவர் கையில் சின்ன அதிகாரம் போயிட்டா, சின்னூண்டு அதிகாரம் போயிட்டாரு, தமிழ்நாட்டை சூறையாடிடுவார், சுயநலத்துக்காக எதையும் செய்வார் என்பது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த தேர்தலில் அன்புமணிக்கு சரியான பாடத்தை மக்கள் புகட்டுவார். இல்லை இப்போது நீங்கள் சொல்கிறது படியே பார்த்தாலும் அவருக்கு கூட்டணி அமைச்சாச்சு, நீங்கள் யாரோட கூட்டணி போக போகிறீங்க? நான் தான் சொல்கிறேன், அவசியம் இப்போ உடனே அமைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிறேன். எல்லாமே எல்லா தேர்தல் காலத்துலையும் மும்முனை போட்டி 4 முனை. ஆமாம், சீமானோட நானும் போட்டி. ஏன் அப்படின்னு வச்சுக்கலாம், 5 வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு. ஏன் தனிச்சு கொண்டிக்கலாமே? நாங்கள் என்ன சொல்கிறோம், கூட்டணி தான் சொல்லிட்டோம். கூட்டணி தான், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த கூட்டணி இப்போவே அமைக்க வேண்டும் என்பதில் ஏதாச்சும் இருக்கேன்னா இல்லை. உடனே இப்போ எல்லாமே கூட்டணி முடிச்சிட்டாங்க, நாளைக்கு தேர்தல் அறிவிச்சாச்சு, நாளைக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணணும்னா தான் இருக்கேன்னா அதான் இல்லை. இன்னும் 1 மாதம் இருக்கு. இல்லை, எல்லா கட்சியிலையும் வந்து கூட்டணிக்கான முஸ்தீவுகளை தொடங்கிட்டாங்க. அதிமுக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட அது ஒரு பேக்டான ஒரு இடத்துக்கு நகர்ந்துச்சு. திமுக கூட்டணி ஆல்ரெடி வந்து பேக்கடாக இருக்குது. திமுக கூட்டணிக்குள்ளே வந்து உங்களை சேர்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க அதுக்கெல்லாம் நான் போக விரும்பல. நாங்கள் வந்து ஜோசிங்களுக்கு ஆட்பட்டோம் நான் இல்லை. இவங்க சேர்த்துக்காங்க அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க. ஏங்க இப்போ ஜெயலலிதா நீங்கள் வந்து இப்படி வருவீங்கன்னு சொல்லி நினச்சா இந்த இறைவன் உங்களை படைத்தான். நமக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறான். இறைவனும் இயற்கையும் நம்மை படைக்கும் பொழுது நமக்கான தெளிவான நிலையை எழுதியிருக்கிறார்கள். ஒன்று புரியுதுங்களா? முயற்சித்து கொண்டே இருப்போம், ஓடிக்கிட்டே இருப்போம், உழைச்சிக்கிட்டே இருப்போம். இல்லை, நம்ம ஆப்ஷன்ஸையும் பார்த்து தான் ஆகணும். திமுக கூட்டணிக்குள்ளே விசிகா இருக்குது, பாமக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம்ன்றது வந்து விசிகா ரொம்ப நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க. இன்னும் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த உறுதிப்பாட்டை வந்து உடைச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் காலம் பதில் சொல்லணும். நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. காலம் பதில் சொல்லணும். இல்லை, நான் வந்து திருமாவளவன் அவர்கள் நேர்காணல் எடுத்து போய் கேட்டிருக்கேன். அவர்கிட்ட வந்து தனிப்பட்ட கேள்விக்கு நீ 100 கேள்வி காலம் தான் பதில் சொல்லும். முடிச்சிடறேன். காலம் பதில் சொல்லும், காலமே பதில் சொல்லும். அடுத்த பாயிண்ட் நீங்க அவங்க கூட சேருவீங்களா? சப்ஜெக்ட் வாங்க. கூட சேருவீங்களா? அடுத்த சப்ஜெக்ட் வாங்க. அவங்க கூட நான் சேருவீங்களா? அடுத்த சப்ஜெக்ட் வாங்க. இல்ல எனக்கு சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. அவருக்கு நிறைய முறை பேசியிருக்கேன். அவர் வந்து சொல்றது எல்லாமே வந்து அவங்க கூட என்னால சேர முடியாது. இப்போ களத்துல விசாரிச்சு பார்த்தாலுமே நான் முடிச்சிடறேன். 2 பேரும் சேர்ந்தா 2 பேருக்குமே பலவீனம். இல்ல சப்ஜெக்ட் போய் ரொம்ப நான் என்ன சொல்றேன், அதுக்காக உங்க பேச்சுவார்த்தை நான் குழப்பம் நினைக்கிறேன். தெளிவான பதிலை நான் நேத்துக்கு முந்தான 2 நாளுக்கு முன்னாடி தைலாபுரம் தோட்டத்தை சொல்லிட்டேன். எல்லா பத்திரிகையாளர் மட்டும் சொல்லிட்டேன். இல்ல தெளிவா இல்லன்றதுனால எனக்கு ஒரு தெளிவு, எனக்கு ஒரு சின்ன தெளிவு நான் சொல்ல முடியாது. ஒரு சின்ன தெளிவு தேவை. அது தெளிவு நீங்க சேருவீங்களா சேரலையா நான் கேட்கவே இல்லை.
தேர்தல் களத்தை நாங்க பார்த்தது வரைக்கும் இப்போ அதுல தெளிவு இல்லைங்க ஜெயலலிதா, இல்ல. அந்த சப்ஜெக்ட் விட்டுட்டு அடுத்த சப்ஜெக்ட் வாங்க. இது அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமாவே இல்ல. 2011 நீங்க 2 ஒண்ணா கூட்டணி அமைச்சு போட்டிட்டீங்க. ஏங்க அத வாங்க நீங்க. இருங்க ஒரு நான் எந்திரச்சு போயிடுவேன். இல்ல இன்னொன்னு புரியுதுங்களா? இல்ல அவ்வளவுலாம் ஜெயலலிதா, நான் என்ன சொல்றேன், உங்களிடத்துல ஒரு சப்ஜெக்டை நீங்க போட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. உங்க விருப்பத்துக்கு நான் பேச முடியாது. பேசுறது நான் தான் பேசணும். என் கருத்து தான் சொல்ல முடியுமா தவிர ஜெயலலிதா சொல்றதுக்காக என் கருத்து நான் திரிக்க முடியல. கேள்வியை கேட்டுட்டேன்னா இல்ல அந்த கேள்வியே தேவையில்லாத கேள்வி. அந்த கேள்வியை நான் கேட்டுட்டேன்னா உங்களுக்கு தேவையில்லாத புரிய அந்த கேள்வி கேள்வி விட மாட்டேன் நான். இல்ல அந்த கேள்வி நீங்க வேணா நான் இல்லாம வேணா பேசிங்க. தேவையான கேள்வி உங்களுக்கே புரியும். தேவையான கேள்வி உங்களுக்கே புரியும். அடுத்த சப்ஜெக்ட் வாங்க. சரி, ஒருவேளை உங்களுக்கு திமுக ஒரு ஆப்ஷனா இல்ல அப்படின்னா விஜய் ஒரு ஆப்ஷனா பயன்படுத்திக்கீங்களா? அதுதாங்க கூட்டணி பத்தி இப்ப நான் சொல்ல முடியாது. கூட்டணி பத்தி நான் சொல்ல முடியாது. அதற்கான காலம் இன்னும் இருக்குது. காலம் கனியும். இல்ல இப்ப எப்பவுமே வந்து கூட்டணி அமைக்கும் போது மருத்துவர் வந்து கட்சிக்காரங்க கிட்ட கருத்து கேட்பார். ஓட்டெடுப்பு வச்சுலாம் இது முந்தானத்தை கூட கேட்டாரு. முந்தானத்தை கூட கருத்து கேட்டாரு. அதாங்க அது வந்து ஒரு நிர்வாக குழுங்கிறது 21 பேர் கொண்ட நிர்வாக குழு. அது தனியாக உட்காந்து பேசணுங்கிறதுக்காக தான் நிர்வாகிகளை மட்டுமே உள்ளடக்கிய ஒரு குழு. அதில் பேசுறது நான் பத்திரிகையாளர்கிட்ட எப்படி நான் பகிர முடியும்? அதை பகிர முடியாது. காலம் வரும்போது சொல்லுவோம். செய்தி தொடர்பாளர் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். இல்லை இப்போ மருத்துவர் ஐயா வந்து என்ன முடிவில் இருக்கிறார்? தனித்து போட்டிட்டா வந்து உங்களால தனித்து போட்டியிட அளவுக்கான வலிமை இருக்கா? அந்த கட்சி கட்டமைப்பு அதை பத்தி எதுவுமே சொல்ல கட்சி கட்டமைப்பு உங்கள்ட்ட இருக்கா? இதை பத்தி சொல்ல முடியும். இப்போ கட்சி பெரும்பான்மையா வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட அப்படி யார் சொன்னது? உங்ககிட்ட இருக்கான்னு அப்படி நீங்க உங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்து பேச சொன்னாரா? அப்படி எல்லாம் இப்போ காசு வாங்கிட்டு தான் டிவிக்காரெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கான். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்து பேசுறாங்களா? இப்போ எந்த கட்சி முழுக்க அப்படியே வாக்காளர்களும் பொறுப்பாளர்கள் சில பொறுப்பாளர்கள் போயிட்டாங்க. அது எப்படின்னா பொறுப்பாளர்களை ஏமாற்றி அவர் பக்கம் இழுத்துட்டார். கட்சியினர், பாட்டாளி மக்கள் கட்சியினர், வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள், வாக்காளர்கள் எல்லாமே மருத்துவர் ஐயாவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்னா ஐயா அவர்கள் தாம் பெத்த பையனாலே இவ்வளவு பாதிப்புக்கு ஆளாயிட்டு இருக்காரு. நான் மீண்டும் சொல்கிறது என்னன்னா, தாம் பெத்த பையன் இவ்வளோ பாதிப்பு ஆளாயிட்டு இருக்காரு. பெத்த பையன் ஒரு அப்பாவை இவ்வளவா கொடுமைப்படுத்துறது. அதாவது மருத்துவமனையிலே உடம்பு சரியில்லாத படுத்துருக்கிறாரு. அவரை பார்க்க விருப்பம் இல்லாமல் டாக்டர்கிட்ட வந்து பார்த்துட்டு போனார். இதை வந்து ப்ரெஸ்ஸில் சொல்கிறாரு. அதாவது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு தவிர தன்னை உருவாக்கி கொடுத்த தலைவன் அவரை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறார். அதனால் மக்கள் அந்த பாடத்தை போட்டுவார்கள். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, முடிச்சிட்டீங்களா? இன்னும் கேள்வி இருக்கு, ஒரே கேள்வி. அவசரமான முடிச்சிடறேன். ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டு என்ன முடிச்சிடறேன். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க கட்சி ஃபுல்லாக வந்து எங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 5 எம்எல்ஏக்கள்ல 3 பேர் அந்த பக்கம் இருக்கிறாங்க. மருத்துவர் ஐயா வந்து ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினா அதில் மொத்தமே வந்து ஒரு 40 பேர் என்னமா தான் வந்தாங்க. கட்சி அந்த பக்கம் தானே இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல தொண்டர்கள் வந்து இப்படி தொண்டர்கள் நினைக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, இதை கட்சி பொறுப்பாளர்கள் நினைக்கலையா? அதுதான் நான் சொன்னேன். என்னன்னா ஒரு நாள் வந்து அடுத்த ஒரு நாள் அந்த தேதி சொல்கிறவங்ககிட்ட மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போடுறாரு ஐயா. இது யூஸ்வலாக போடுறது தான். அப்போ என்னென்ன திட்டமிடுறாரு, இன்றைக்கி வந்து ஒரு ட்ராமா பண்ணணும்னு சொல்லிட்டு அன்புமணி திட்டமிடுறாரு. என்ன பண்ணுறாருன்னா விடிய இரவு முழுக்க தூங்காமல் இல்லை மாவட்டத்தில் ஃபோன் அடித்து நீ அந்த கூட்டத்துக்கு போகாத, என்னை கட்சி விட்டு நீக்க போகிறாரு ஐயா அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறாரு. இதை நம்பிட்டு நீ போகக்கூடாது, வீட்டுக்கு போன்னு எல்லாத்தையும் மிரட்டுறாரு. நான் உள்பட எல்லாமே பாதி பேர் போயிட்டாங்க, பாதி பேர் இருக்கிறாங்க. போனவங்களை மருத்துவர் ஐயா பொறுப்புட்டு நீக்கிட்டார். சொல்கிறது பாருங்கள், இது சூட்சமம். நீக்கின பின்னாடி அவர்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, அங்கே தான் போயாகணும்னு போயிட்டாங்க. புதிய பொறுப்பாளரை உடனே ஐயா போட்டாங்க. இன்றைக்கும் பாருங்கள், சேலத்தில் மிக பிரம்மாண்டமான பொதுக்குழுவை கூட்டினார், மருத்துவர் ஐயா கூட்டினார். அனைத்து பொறுப்பாளர்களும் 4600 பொதுக்குழு உறுப்பினர்கள், 1300 செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு இருப்பாங்க, எல்லாம் வந்தாங்க. மிக பிரமாண்ட கூட்டம் நடத்தினாங்க. அதில் உணர்ச்சி வசப்பட்டு ஐயா பேசும்பொழுது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீரை விட்டார். ஒட்டு மொத்தமாக அனைவருமே கதறி கலங்கினாங்க. தமிழ்நாடே கலங்குச்சு. அது எதுக்காக சொல்கிறேன்னா, காலம் பதில் சொல்லும். இந்த தேர்தல் முடிவு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இந்த தேர்தல் முடிந்த பிறகு நான் ஜெயலலிதா ஐபிசி தமிழுக்கு பேட்டி கொடுப்பேன். அன்னைக்கு நான் ஆர்வம் சொல்லவில்லை, மக்களுடைய மனதையும் கொடுத்து சொன்னேன்னு நீங்களே சொல்லுங்கள். தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி முடிவெடுத்ததுக்கு பிறகு வந்து நீங்கள் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கேள்விகள் நீங்கள் பதில் சொல்லலை. அந்த கேள்விக்கான பதில் கிடைச்ச நேரத்துக்கு வந்து சீக்கிரம் கூப்பிடுங்க, பேசலாம். ஒரு 15 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு பேசுகிறேன். உங்கள் நினைவு கருத்து. நன்றி, மகிழ்ச்சி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.